Hello students, இப்போ நம்ம class 12 Mathsல first chapter application of matrices and determinants பார்க்க போகிறோம். இதில் exercise 1.1ல question number 4 பார்க்கலாம். Question number 4 என்னன்னா, if a is equal to 5, 3, minus 1, minus 2, show that a square minus 3a minus 7 i2 equal to 0 2, அதாவது 0 matrix. Hence find a inverse. நல்லா இந்த வார்த்தையை கவனிச்சிங்க. வெறுமனா ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னு இருந்தால் நீங்கள் இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போது ஏலேருந்து ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்படி போடலாம். பட் ஹென்ஸ் ஃபைண்டுனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா, ஹிண்ட்டு, இதுலேருந்து தான் நீங்கள் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஏன்னா இங்கே அதானே இருக்குது. ஸோ ஏவை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் மைனஸ் 3ஏனா 1 வந்து 3a மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். I2னா ஐ மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1, அதை 7ஆல் பண்ணிக்கிறோம். இது 3 ஒர்க் அவுட் பண்ணால் கரெக்டாக 0 வருது. இது கரெக்டாக ப்ரூவ் ஆனதுனால தான் இப்போ நான் இதுலேருந்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ இதில் எங்கேயாவது ஏ இன்வெர்ஸ் இருக்கா? இல்லை. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாம். மைனஸ் 3a மைனஸ் 7i ஈக்குவல் டு O2. இப்போ எல்லாத்துலேயுமே ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே தான் ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு போட்டிருக்கேன்னா இங்கே ஒரு ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் போட்டாச்சு. ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஐ. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரும். அப்போ ஏ இன்ட்டு ஐயோட ஆன்சர் ஏ. ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னால் ஐ. ஐடென்டிட்டி கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே ஆன்சர். அது 0 மேட்ரிக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆன்சர். அப்போ ஏ மைனஸ் 3ஐ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏ ப்ளஸ் 3ஐ. அப்போ 0 to மைனஸ் ஏ மேட்ரிக்ஸு ப்ளஸ் 3ஐ. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ ஏ இன்வெர்ஸோட ஆன்சர் 1/-7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன? If A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு prove that A inverse equal to A transpose. A transpose கண்டுபிடிக்கிறது ஈஸி. 1/9 ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றி எழுதிட்டோம். அப்போ இதுதான் என்னோட ஏ டிரான்ஸ்போஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது ஜென்ரலாக எப்படி போடுவீங்க? லாம்டா டைம்ஸ் அது லாம்டா பவர் n-1, அது ரொம்ப லென்த்தியாக போகும். அதுக்கு பதில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, நமக்கு ஆர்த்தோகனல் ஃபார்முலா தெரியும். ஏ இன்ட்டு ஆர்த்தோகனல் ஃபார்முலா என்ன? A into A transpose is equal to A transpose into A is equal to I. இது ஆர்த்தோகனலோட ஃபார்முலா. இன்வெர்ஸ் ஃபார்முலானா A into A inverse equal to A inverse into A equal to Iன்றது. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல இது ஆர்த்தோகனலான்னு செக் பண்ணுவோம். A into A transpose, A மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், A transpose மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். 1/9 into 1/9 1/81. இது ரெண்டு மேட்ரிக்ஸை நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ ஆன்சர் கரெக்டாக ஐடென்டிட்டி வருது. அப்போ ஆர்த்தோகனல் ஃபார்முலா ஐ கரெக்டாக வருது. அப்போ இன்வெர்ஸ் ஃபார்முலாவும் ஐ. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாமா? ரெண்டு சைடு உள்ள ஏ கேன்சல் ஆகிட்டா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்னு வரும். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. Question number 6. If A is equal to, verify A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் A into I மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடுங்க, ஏன்னா அதில் ரொம்ப தப்பு வராது. அப்புறமா நம்ம A into adjoint A பண்ணிக்கலாம், adjoint A into A பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏன்னா வரும் 8 3s are 24 ப்ளஸ் 20னா மைனஸ் 24. I2னா என்ன? 1 0 0 1. அப்போ 4 0 0 4. A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு 4 பிளேஸ் மாறிடும், செகண்ட் தேர்ட் சைன் மாறிடும். இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. அதுக்கடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை மாற்றி போட்டு பண்ணாலும் அதே தான் வருது. ஸோ இது மூணுமே ஈக்குவல். Question number 7. If A equal to B equal to கொடுத்துட்டு AB the whole inverse equal to B inverse A inverse, அப்போ B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏபியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏபியை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஏபியை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 7 - 5 18 - 11. அப்போ இன்வெர்ஸ்னால என்ன? டிட்டர்மினன்ட் ஏபி அட்ஜாயிண்ட் ஏபி ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ இந்த ஆன்சர் தான் வரணும். நெக்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதி ஏ இன்வெர்ஸ் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பி மேட்ரிக்ஸ் எழுதி பி இன்வெர்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் பி அட்ஜாயிண்ட் பி
பி இன்வர்ஸ் ஃபார்முலா. இப்போ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸில் போட்டுட்டு தான் ஏ இன்வர்ஸில் போடணும். ஓகேவா? இப்போ 1/13 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஆன்சரும் சேமாக வருது. ஸோ ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ப்ரூவ்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7 பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.